ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சில இம்பார்ட்டன்ட் கோடிங் அப்டேட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பிடிசிஏ ஓகேங்களா, பெர்க்யூட்டனியஸ் டிரான்ஸ்லூமினல் கர்னரி ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இதில் பொறுத்தவரை யூஸ்வலாக இன்பேஷண்ட்டில் வந்து ஸ்டெண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து காமனாக இருக்கும். பேஷண்ட் வந்து எம்ஐன்னு வருவாங்க, செஸ்ட் பெயின் டியூ டு எம்ஐ, செஸ்ட் பெயின் டியூ டு கேடு, இல்லை எம்ஐ வந்து டியூ டு இன்ஸ்டன்ட் ஸ்டினோசிஸ். இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனுக்காக பேஷண்ட் அட்மிட் ஆவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து கர்னரி ஆர்டரியில் வந்து ஸ்டெண்ட் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பேஷண்ட்டுக்கு எம்ஐ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கர்னரி ஆர்டரி பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ அந்த பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நாட் ரிமூவல், ஸோ அந்த வெசல்ஸை டைலேட் பண்ணுறதுக்காக ஸ்டெண்ட் வைப்பாங்க. ஓகே, இது வந்து காமனாக வந்து இன்பேஷண்ட்டில் இந்த மாதிரி சார்ட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி நம்ம கோட் பண்ணுறது, என்னென்ன விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெண்ட் பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரை நம்பர் ஆஃப் ஸ்டெண்ட் ஓகேங்களா, எத்தனை ஆர்ட்ரியில் வந்து எத்தனை ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா, யூஸ்வலாக வந்து பிளாக்கேஜ் ஆஞ்சியோகிராமில் வந்து எத்தனை இடத்துல பிளாக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ அந்த பிளாக்கேஜில் எத்தனை பிளாக்கேஜ் வந்து இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க, ஸ்டெண்ட் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அக்ளூஷன் வந்து கிரேட்டர் தென் 70, 80க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டெண்ட் வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ லெஸ் தென் 50க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி மெடிக்கேஷன்லேயே ட்ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஸ்டெண்ட் இருக்காது, ஜஸ்ட் ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட் மட்டும் நீங்கள் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கிரேட்டர் தென் 80, 70க்கு மேலே போகுது அப்படின்னா அந்த பிளாக்கேஜுடைய அந்த பெர்சன்டேஜ் ஓகேங்களா, எத்தனை அளவுக்கு பேஷண்ட்டுக்கு கர்னரி ஆர்டரி பிளாக்கேஜ் ஆயிருக்கு, எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பிளாக்கேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஆஞ்சியோகிராம் ரிப்போர்ட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஸ்டெண்ட் வைப்பாங்க. ஓகேங்களா, வச்சிருந்தா ஒரு ஸ்டெண்ட் வைக்க மாட்டாங்க, 2-3 இடத்துல பிளாக்கேஜ் இருக்குன்னா 2-3 ஸ்டெண்ட் வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது எத்தனை ஆர்டரியில் ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க அண்ட் என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டெண்ட் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ட்ரக் எலியூட்டிங் ஸ்டெண்ட் ஓகேங்களா, ஸோ ட்ரக் எலியூட்டிங் ஸ்டெண்ட் வந்து காமனாக வைப்பாங்க. ஓகே, ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து காமனாக மோஸ்ட்லி ட்ரக் எலியூட்டிங் ஸ்டெண்ட் தான் வைப்பாங்க. சில நேரம் நான் ட்ரக் எலியூட்டிங் ஸ்டெண்டும் வைப்பாங்க. ஓகே, ஸோ சில நேரம் ஸ்டெண்டே வைக்காமல் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ட்ராலூமினல் டிவைஸ், அதில் ட்ரக் எலியூட்டிங் ஸ்டெண்டுங்கிறது ஸ்பெசிஃபிக் டைப் வரும். ஸோ ஸ்டெண்டே வைக்கல அப்படின்னா நீங்கள் வித்தவுட் டிவைஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸ்டெண்டுங்கிறது இன்ட்ராலூமினல் டிவைஸ். ஓகே, அதில் ட்ரக்யூலிட்டிங்கா நான் ட்ரக்யூலிட்டிங்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ட்ரக்யூலிட்டிங் நான் ட்ரக்யூலிட்டிங் பொறுத்தவரை ஸோ நீங்கள் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து சில லிஸ்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்க்ரீனில் தெரியல பாருங்கள், சைஃபர், டாக்ஸஸ், அயன், இலுவியா, இம்பெரியா, ப்ரோமஸ், இந்த மாதிரி இது எல்லாமே ரெகுலேட்டிங் ஸ்டெண்டோட டைப். சினர்ஜி காமனாக இருக்கும். ஓகேங்களா, சினர்ஜி ஸ்டெண்டு அண்ட் கோஸ்டர், பயோ ஃப்ரீடம், இந்த மாதிரி பாருங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் இது எல்லாமே வந்து ரெகுலேட்டிங் ஸ்டெண்ட் தான். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டெண்ட் மோஸ்ட்லி வந்து ஸ்டெண்டு வந்து டிஇஎஸ் ரெகுலேட்டிங் ஸ்டெண்ட் அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. சில நேரம் சில ஸ்டெண்ட் வந்து நேம் வந்து அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி சினர்ஜி வந்து சினர்ஜி ஸ்டெண்ட் வாஸ் பிளேஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம டேரெக்டாக அதை ரெகுலேட்டிங் சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் வந்து ரெகுலேட்டிங் ஸ்டெண்டில். ப்ளஸ் ஸ்டெண்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டெண்ட் அது வந்து டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ 4க்கு மேலே வைக்கிறாங்க அப்படிங் 4க்கு மேலே வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரே ஆர்டரியில் 2-3 ஸ்டெண்டும் வைப்பாங்க. ஓகேங்களா, சில கோடஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்டரிக்கு ஒரு ஸ்டெண்ட் தானே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே தப்பு தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேட். ஓகேங்களா, லேடில் வந்து ப்ராக்சிமல்லையும் வைப்பாங்க, மிட்லையும் வைப்பாங்க, ஓகேங்களா, டிஸ்டல்லையும் வைப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி லேடு வந்து கர்னரி ஆர்டரி வந்து ஸோ இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஆர்டரியில் 2-3 ஸ்டெண்ட் வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது எத்தனை ஆர்டரியில் ஸ்டெண்ட் வைக்கிறாங்க அண்ட் எத்தனை ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா 4+ ஸ்டெண்ட் வந்து டிஆர்ஜியை இம்பேக்ட் பண்ணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெண்ட் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பலூன் டைலேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். இந்த டைலேஷன் நம்ம கோட் பண்ண மாட்டோம் தனியாக. ஓகேங்களா, அந்த பலூன் டைலேட் பண்ணிவிட்டு அதே ஏரியாவில் தான் ஸ்டெண்ட் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேடில் வந்து பலூன் டைலேட் பண்ணி லேடில் ஸ்டெண்ட் வைக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பலூன் டைலேஷன் நம்ம கோட் பண்ண மாட்டோம். அது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அந்த ஸ்டெண்ட்லேயே வரும். ஸோ பலூன்ங்கிறது வந்து பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது டைலேஷன் தான் ரூட் ஆப்ரேஷன். வித் இன்ட்ராலூமினல் டிவைஸ் ஸ்டெண்ட் வைக்கிறனால நீங்கள் ஒரே ப்ரொசீஜராக கோட் பண்ணிடுவீங்க. சில கூட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பலூன் டைலேஷன் தனியாக வந்து கோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. எப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, வேற ஒரு ஆர்டரியில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்சிமல் ஆர்சிஏல வந்து வெறும் பலூன் டைலேஷன் பண்ணியிருக்காங்க, லேட்ல ஸ்டெண்ட் வைக்கிறாங்கன்னா, இந்த ப்ராக்சிமல் ஆர்சிஏ ஓகேங்களா, ரைட் கார்னரி ஆர்டரியில் பலூன் டைலேஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணணும்.
அது ரிப்போர்ட்டில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டெண்ட் பொறுத்தவரை இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெண்ட் வைக்கும்போது லைக் பலூன் டைலேஷன் பண்ணுவாங்க இன்க்ளூசிவ்னு சொல்லிட்டேன். அண்ட் சில நேரம் வந்து அந்த ஸ்டினோசிஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெண்ட் வந்து இன்செர்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரிப்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் தி கரோனரி ஆர்டரி செப்பரேட்டாக நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரிப்சின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் இருக்கும். வெறும் ஐவிஎல் பெர்ஃபார்ம்டு அந்த மாதிரி இருக்கும். எஸ்ஐஎல் ஓகேங்களா, எஸ்ஐஎல் சில் பெர்ஃபார்ம்டுன்னு இருக்கும். ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த ப்ரொசீஜர் செப்பரேட்டாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நிறைய கூட இதை மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ப்ரொசீஜர்ஸில் நிறைய கோடர்ஸ் வந்து காமனாக மிஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதை டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து வந்து அத்திரெக்டமி. ஓகேங்களா. அத்திரெக்டமி வந்து ஸோ எக்ஸ்டிர்பேஷன் மாதிரி நம்ம கோட் பண்ணோம். ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் கரோனரி ஆர்டரி லித்தோட்ரிப்சிக்கு ஃப்ராக்மெண்டேஷன், ரூட் ஆப்ரேஷன், அத்திரெக்டமிக்கு எக்ஸ்டிர்பேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த அத்திரெக்டமி வந்து ப்ரீவியஸாக டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணாது, இப்போ டிஆர்ஜி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அத்திரெக்டமி ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க. அந்த ஸ்டினோசிஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குங்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அத்திரெக்டமி பண்ணுவாங்க, எக்ஸ்டிர்பேஷன். ஓகேங்களா. அந்த பிளேக் மெட்டீரியலை வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இது ரூட் ஆப்ரேஷன், எக்ஸ்டிர்பேஷன் இதையுமே செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். இது இப்போ டிஆர்ஜியை இம்பேக்ட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஸ்டெண்டு பிளேஸ்மெண்ட்டில் இவ்வளோ விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஸ்டெண்டு பிளேஸ் பண்ணும்போது பலூன் டைலேஷன் இன்க்ளூசிவ் அது வந்து நம்ம செப்பரேட்டாக கோட் பண்ண மாட்டோம். ஸோ வேறு ஒரு ஆர்ட்ரியில் வந்து வெறும் டைலேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க, ஸ்டெண்டு வைக்கலன்னா அப்போ நம்ம கோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டெண்டு செக் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆர்ட்ரி, எத்தனை ஸ்டெண்டுங்கிறத செக் பண்ணணும். அந்த ஸ்டெண்டு வந்து ரெகுலேட்டிங்கா நான் ரெகுலேட்டிங்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஸ்டெண்டு வைக்கும்போது வந்து அத்திரெக்டமி பண்ணியிருக்காங்களா, இன்ட்ராவாஸ்குலர் லித்தோட்ரிப்சி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து பிடிசிஏ ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் பிடிசிஏ பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அடிஷ்னல் சப்போர்ட்டாக இன்ட்ராயோட்டிக் பலூன் பம்ப். ஓகேங்களா. ஸோ அதுவுமே வச்சுருப்பாங்க. இம்பல்லா கூட வைப்பாங்க. இம்பல்லா ப்ரொசீஜர். இது 2மே மேஜர் ப்ரொசீஜர். ஓகேங்களா. ஸோ இது 2மே நம்ம செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா. மெயினாக பிடிசிஏல இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. கைட்லைன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிடிசிஏ வந்து ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வந்து கோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் தட்டி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. Okay guys, bye, take care.